Collaborating with the artist part 2. Meet the artist Jenita. இவங்க ஹேண்ட்மேட் ஆர்ட்ஸ் மூலியமா ஸ்டோரிஸ்லாம் நிஜ லைஃப்க்கு கொண்டு வராங்க. பெயிண்டிங், குரோஷே அண்ட் கிராஃப்ட்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா பிளான் பண்ணி ஒரு யூனிக்கான ஆர்ட் ஒர்க்கை ஒரு ஃபேஷன் ஆக்சசரிஸ் மேலே பண்ணலான்னு தான் பிளானு. ஷார்ட்டான டைம் பீரியடில் அந்த ஆர்ட் ஒர்க்கை பக்காவாக பண்ணி தந்தாங்க. அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ என்னோட வேலை இந்த பீஸை ஸ்டைல் பண்ணுறது. ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டேன். மலேசியாவில் இருக்க என்னோட மினிமலான வார்ட்ரோபை வச்சு நான் ஸ்டைல் பண்ணி ஆகணும். அண்ட் எனக்கு எப்படி ஸ்டைல் பண்ணுறதுனே கொஞ்சம் ஐடியாவே இல்லை. ஒரு ஐடியாவும் மைண்டுக்கு வரல. ஸோ கிளம்பி த்ரிஃப்ட் பண்ண போயிட்டேன். அங்கே சுற்றி இங்கே சுற்றி மண்டைக்குள்ளே லைட்டாக ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு க்ளீனான ஒயிட் கலர் ஷர்ட்டை பக்காவாக எடுத்து போட்டேன். டாப்புக்கு எடுத்தாச்சு. பாட்டமுக்கு ஆல்ரெடி என்கிட்ட தரமான ஜார்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஃபுட்வேருக்கு வழக்கம் போல லோஃபர்ஸ். எல்லாமே பக்காவா முடிச்சாச்சு. நவ் லெட்ஸ் ஸ்டைல் திஸ் அமேசிங் பீஸ். இந்த டைல தான் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. செமையா இருக்கு. எஸ்பெஷலி அந்த ரோஸ் ஆர்ட் ஒர்க் பயங்கரம். அண்ட் அதோட டீடைலிங் தாறுமாறா இருக்கு. இந்த ஆர்ட்டுக்கு அவங்க கொடுத்த பேரு ஸ்கார்லட் க்ரோஷே டை. ஒயிட் ஷர்ட் வச்சு ஸ்டைல் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அவங்க ஆர்ட் அதை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். எனக்கு ஆர்டிஸ்டோட கொலாபரேட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அவங்களோட ஆர்ட் ஒர்க்கு என்னோட ஸ்டைலிங் வச்சு நான் ஒரு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்.